பிரைஸ்லோ பாஸ்டர். Praise Lord. ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானதாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போம், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இது உம்முடைய வார்த்தை நம் மத்தியிலே வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் அது திரும்புகிறதில்லை என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆகவே செய்ய வேண்டியதை 30 60 அல்ல 100க்கு 100 வீதமாய் நம்மை மேற்கொள்ளட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் விருத்தி அடையட்டும், பலுகி பெருகட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாளில் இருந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்து வருகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் சத்துருவானவனை ஜெயிக்கும்படிக்கு என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். மறுபடியும் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனியுங்கள், நம்முடைய போராட்டம் மனுஷர் மத்தியில் அல்ல, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆகவே நாங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடும்படி அழைக்கப்படவில்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தாய் தகப்பன் பிள்ளைகள் கணவன் மனைவி இடையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் மாமிசத்திலே போராடுகிறோம். மனைவியை பார்த்து நீ அப்படி இப்படி, அது சரியில்லை இது சரியில்லை என்று நாங்கள் மாமிசத்தோடு போராடுகிறோம். கணவனை பார்த்து அது சரியா இல்லை இது சரியா இல்லை, எடுத்த முடிவுகள் சரியா இல்லை, அதனால் நமக்கு இழப்புகள் என்று சொல்லி கணவனை பார்த்து மனைவி பேசுவதும், பிள்ளைகள் பேரண்ட்ஸை பார்த்து நீங்கள் எங்களை நேசிக்கவில்லை, எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று பேசுவதும், இப்படியாக எல்லாமே அல்லது அநேக காரியங்களை நாங்கள் மாமிசத்திலே பார்க்கிறோம், மாமிசத்திலே யுத்தம் பண்ணுகிறோம். ஆனால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினருக்கு நான் சொன்னேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஒரே பலியினால் உங்களுடைய குடும்பத்தை பூரணமாக்கி விட்டார் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். இப்படியாக நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டு வரும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருளும் ஓடி போகும். ஏனென்றால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணினார்கள். அதை அறிக்கை பண்ணின ஒரு ஃபேமிலி இல்ல, 2 ஃபேமிலி இல்ல, பலர் இதே காரியத்தை செய்து பூரண விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஏனென்றால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நம்மை பூரணமாக்கி இருக்கிறார். கணவனை பூரணமாக்கி இருக்கிறார் என்று மனைவியை பூரணமாக்கி இருக்கிறார் என்று கணவனும், பேரண்ட்ஸை பூரணமாக்கி இருக்கிறார் என்று பிள்ளைகளும், பிள்ளைகளை தேவன் கற்பிக்கிறார், போதிக்கிறார், வழி நடத்துகிறார் என்று சொல்லி பேரண்ட்ஸும் பார்க்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆகவே தயவு செய்து எந்த இடத்திலும், உங்களோட வேலைத்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. சத்துருவோடு தான் நமக்கு போராட்டம். சத்துருவை எப்படி ஜெயிப்பது என்பதை குறித்து தான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, ஆனால் நம்முடைய போராட்டம் பிரிச்சுவல் போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம்.
அது சத்துருவை நோக்கி சத்துருவை அழிக்கும்படிக்கு சத்துருவை உன்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை ஜெயிக்கும்படிக்கு இந்த ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். இதை குறித்து நான் முன்னாடியே மெசேஜ் கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து அதை போய் பாருங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். தேவனுடைய நீதி என்ன என்பதை குறித்து பல முறை நான் பேசியிருக்கிறேன். இன்றைய நாளிலும் சில காரியங்களை பார்ப்போம். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இதை குறித்து நாங்கள் வருகிற நாட்களிலே பார்ப்போம். இன்றைய நாளிலே பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா என்றால், ஒரு நாளைக்கு விஞ்ஞானம், அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 60,000 நெகட்டிவ் தாட்ஸ், தவறான சிந்தை, அவவிசுவாச சிந்தை நமக்கு வருகிறதாம். 60,000 தவறான சிந்தைகள், நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொன்னால் அவவிசுவாச சிந்தைகள். அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, இது சரி வராது, இது நடக்கவே நடக்காது, இது கிடைக்கவே கிடைக்காது, இது எப்பதான் சரி வருமோ, இப்படியெல்லாம் என்ன செய்கிறது? நமக்கு ஒரு நாளைக்கு 60,000 100 அல்ல, 8,000 அல்ல, 80,000 தோட்ஸ், சிந்தை, எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது. ஆகவேதான் அந்த எண்ணங்களை நாங்கள் நிர்மூலமாக்க வேண்டுமானால் நாங்கள் எல்லாவற்றிலும் தேவ வசனத்தை அறிந்து விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஆகவேதான் பொல்லாங்கனேயும் ஒரு நாளைக்கு 80,000 என்ன செய்கிறான்? ஈட்டியை அவன் நம்மை நோக்கி, அவவிசுவாச வார்த்தைகளை நம்மை நோக்கி என்ன செய்கிறான்? அனுப்பி கொண்டிருக்கிறான். பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், அதை அழிக்கத்தக்கதாய், இல்லாமல் பண்ணத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப விசுவாசம் என்னும் கேடகம் எங்களுக்கு மிகவும் அவசியம். அதுதான் எங்களுடைய முழு பொடியையும் முழு சரீரத்தையும் பாதுகாக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த நாளிலே ரோமருடைய கேடகம் சின்ன ரவுண்டாய்த்தான் அநேக நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, ஒரு ஒரு முழு உருவத்தையும் மறைக்கத்தக்கதாய் 4 to 5 அடி உயரமுள்ள அது பெரிய கேடகம். அப்பேற்பட்ட கேடகத்தை பற்றி தான் இங்கே அவர் பேசுகிறார். விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப எப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாளிலே நான் பேசியிருந்தேன். இன்றைய நாளிலும் நாங்கள் அதை குறித்து பார்க்கலாம். ரோமர் 1 இப்படியாக சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்றால் தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. ஆமென். அதனால்தான் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய வல்லமை. அப்ப யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பிசாசின் வல்லமை கிரிகை செய்கிறதோ அந்த இடத்திலே சுவிசேஷம் என்றால் குட் நியூஸ், நல்ல செய்தி. கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினார். கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து இயேசு உங்களுடைய துக்கங்களை சுமந்தார். கிறிஸ்து இயேசு உங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு உங்களை விடுதலையாக்கினார். இது நற்செய்தி. ஆகவே நாங்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது பிசாசு எந்த இடத்திலே கிரியை செய்கிறானோ
அந்த இடத்திலே அவனுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். ஏனென்றால் சுவிசேஷம் தேவ வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். ஆகவே சுவிசேஷம் என்பது என்ன, எப்படி செயல்படுகிறது? நான் தேவன் செய்து முடித்ததை, இயேசு செய்து முடித்ததை நான் அறிக்கை பண்ணும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மற்றவருடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என்னுடைய சரீரத்தை நோக்கி இருந்தாலும் சரி, இல்ல மற்றவருடைய சரீரத்தை நோக்கி நான் இந்த சுவிசேஷ வார்த்தைகளை பேசினால், நற்செய்தியை பேசினால், நீ இயேசுவின் நாமத்தினால் குணமானாய், இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள், அவர் சாபமானபடியினால் நீங்கள் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சுவிசேஷத்தை பேசினால் என்ன செய்யுமாம்? அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அவனை மீட்கிற தேவ வல்லமையாய் இந்த நாங்கள் பேசுகிற சுவிசேஷம் கிரியை செய்யும். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப சுவிசேஷம் என்பது என்ன என்று சொன்னால், ஒருவனுக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்கி, விசுவாசத்தை நிர்மூலமாக்கி, ரட்சிக்கிறதாய், மீட்கிறதாய், விடுதலையாக்குறதாய், சுகம் கொடுக்கிறதாய், ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே சுவிசேஷம் என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு மனுஷனை விடுதலையாக்குறதா இருக்கிறது. சுவிசேஷம் என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்குறதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. இது தேவநீதி. ஆமென். இதுதான் தேவனுடைய நீதி. தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். அப்ப கவனிங்கள், மிகவும் முக்கியமான சத்தியம். தேவனுடைய நீதி வெளிப்படும் எப்பொழுதென்றால், நாங்கள் தேவன் மேல் விசுவாசத்தை உருவாக்கும்படி, ஜனங்களுக்குள்ளே தேவன் மேல் விசுவாசத்தை வைக்கும்படியான வார்த்தையை பேசும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆகவே நீ தேவன் மூலமாய் ரட்சிக்கப்படுவாய், மீட்கப்படுவாய். இயேசு உன்னை மீட்கும்படி தம்முடைய சரீரத்திலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடினால் உன்னுடைய சரீரம் இப்பொழுதே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நாங்கள் பேசும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் விடுதலை ஆவார்கள். ஆமென். நற்செய்தியை பேசும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற துச்செய்திகள் ஓடி போகும். ஆமென். ரோமர் 2:14 உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தங்களை நியாய பிரமாணமா இருக்கிறார்கள். அப்ப இங்க நியாய பிரமாணத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் இதிலேதான் நாங்கள் அநேகர் நம்புகிறோம். எங்களுடைய கிரியையைத்தான் நாங்கள் அநேக வேளை நம்பி செயல்படுகிறோம். ஆனால் தேவனுடைய கிரியை நம்பி செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை நம்மை மேற்கொள்ளும். நம்முடைய கிரியை அழுக்கான கந்தை, நம்முடைய கிரியை நமக்கு விடுதலையை கொண்டு வராது. ரோமர் 3:20 இப்படியாக சொல்லுகிறது. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரிகையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, தயவு செய்து நம்முடைய கிரிகையை நம்பி வராமல் தேவனுடைய கிருபையை நம்பி வருவோமானால் நிச்சயமாய் விடுதலையாக்கப்படுவோம். அது எதுவா இருந்தாலும் சரி, பைனான்ஸா இருந்தாலும் சரி, நான் கொடுத்தால் தான் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்பது சரியான செய்தி அல்ல. ஏனென்றால் தேவன் கிருபையின்படி, நியாய பிரமாணத்தின்படி அல்ல, அது நியாய பிரமாணம். என்னுடைய கிரியையின்படி எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நான் விசுவாசித்தால் அது நியாய பிரமாணம். மாறாக
அவர் எல்லாவற்றையும் எனக்கு இனாமாக இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய கிரியையை விசுவாசித்து நான் அவரிடத்திலே வருவேனானால் நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், தயவு செய்து வாசியுங்கள். ரோமர் 3 அதிகாரம் 21 இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல், நம்முடைய சுய கிரிகை இல்லாமல் தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஆமென். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஆமென். அப்ப தேவநீதி எப்படி செயல்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைக்கிற விசுவாசத்தினால் தேவநீதி செயல்படுகிறது. என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தபடியினால் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்று நான் அவருடைய கிரியை விசுவாசித்தால் நான் என்ன செய்கிறேன்? விடுதலையாக்கப்படுகிறேன். இதுதான் தேவநீதி. அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசித்தால் உடனடியாய் என்னால் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இதுதான் தேவநீதி. ஆமென். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், கவனியுங்கள், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். இன்றைக்கு நீங்கள் இதை விசுவாசித்தால் அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். ஆமென். அவர் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டபடினால் நான் என்ன செய்தேன்? நான் விடுதலையாக்கப்பட்டேன். அவர் எனக்காக தரித்திரராகி என்னை எல்லா தரித்திரத்திலும் இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று நான் இன்றைய நாளிலே இப்பொழுது நான் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். நியாய பிரமாணத்தினால் வருகிற எல்லா சாபத்திலும் இருந்து என்னை அவர் விடுதலை ஆக்கினார். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 அப்படியாக சொல்லுகிறது. ஆகவே சாபத்திலிருந்து பூரணமாய் விடுதலையாகப்பட்டேன். சாபம்தான் பற்றாக்குறை சாபம், நோய் சாபம், வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், இவைகள் எல்லாம் சாபம். காய்ச்சல் கூட சாபம். சாபத்துடைய லிஸ்டிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து சுகையினத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, கவனிங்கள், இலவசமாய் என்றால் காசு கொடுத்து அல்ல, என்னுடைய கிரியினால் அல்ல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப கவனியுங்கள், இலவசமாய். எப்படி நான் நீதிமானாக்கப்படுகிறேன்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள மீட்பை கொண்டு, அவர் மேல் இருக்கிற மீட்பு, அவர் மேல் இருக்கிற மீட்பின் வல்லமை கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி. அப்ப கவனியுங்கள், எப்படி நீதிமான் என்கின்ற நிலைமை, ஸ்டேட்டஸ் எனக்கு வருகிறது? அவரை நான் விசுவாசித்தால், விசுவாசத்தினால் தான் இவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. அப்ப கவனியுங்கள்,
கிரியை செய்கிறவர்கள் பெருமை பாராட்ட முடியும். நான் செய்தபடியினால், நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தபடியினால், நான் இரவும் பகலும் ஜெபித்தபடியினால், நான் அள்ளி அள்ளி கொடுத்தபடியினால், நான் தசபாகம் கொடுத்தபடியினால், காணிக்கை கொடுத்தபடியினால், ஜனங்களுக்கு உதவி செய்தபடியினால், இவைகள் நம்முடைய சுய கிரிகை. ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் இவைகள் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் அன்பின் நிமித்தமாக. நான் செய்தபடியினால் இதை தேவன் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்வேனானால் அது அன்பு அல்ல. அதுக்கு பேர் பிசினஸ், வியாபாரம். நான் யாருக்காவது சபைக்கு நான் கொடுக்கிறேனா அன்பின் நிமித்தம் கொடுக்க வேண்டும். ஜனங்களுக்கு கொடுக்கிறேனா அன்பின் நிமித்தம் கொடுக்க வேண்டுமே அல்லாமல் நான் இப்படி செய்தால் தேவன் 100 மடங்கு என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் செய்வேனானால் அதற்கு பேர் வியாபாரம், அதற்கு பேர் அன்பு கிடையாது. ஆகவே தயவு செய்து என்னத்தை நம்புவோம்? அவருடைய கிருபையை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய கிரியை நம்பி வரும் பொழுது நாங்கள் பூரணமாய் ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? ஆகவே யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. நான் அப்படி செய்தபடினால், இப்படி செய்தபடினால் தேவன் என் மேல் கிருபை வைத்தார் என்று சொல்ல முடியாது. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரிகை இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்ப கவனிங்கள், நியாய பிரமாணத்தின் கிரிகையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நாங்கள் மீட்கப்படுகிறோம். தேவனுடைய கிரியை நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் மீட்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். இன்றைய நாளிலே இந்த செய்தியை கேட்கிறவர்கள் தயவு செய்து அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் பூரண குணம் மேற்கொள்ளும். விடுதலையாக்கப்பட்டேன், இனிமேல் எந்த பிசாசின் கிரியையும் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. கிறிஸ்து இயேசு என்னை பூரணமாய் விடுதலை ஆக்கிவிட்டார், பூரணமாக்கிவிட்டார். தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஒரே பலியினால் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து விட்டார், விடுதலை ஆக்கி விட்டார் என்று நான் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவ வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கவனியுங்கள் பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் கடன் வாங்கும்படி வரவில்லை. ஆகவே கிரியை நாங்கள் செய்வோமானால் அது கடன் என்று எண்ணப்படும். கிரியையினால் எதையாவது பெற்றுக்கொள்வோமானால் அது கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், கவனியுங்கள், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். அப்ப தேவனிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு எதுவும் தேவையில்லை விசுவாசத்தை தவிர. அவர் செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படியாக எண்ணி அவருக்குள் 24 மணி நேரமும் எனக்கு தேவையானதெல்லாம் இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, என்னை மேற்கொள்ளும்படிக்கு ஆயத்தமா இருக்கிறது என்று நினைத்து போய் அவருடைய ஆடையின் நுனியை தொட்டு இம்மீடியட்டாய், உடனடியாய் பெற்றுக்கொண்டால், அவரை நம்பி அவருக்குள் எல்லாம் இருக்கிறது, எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, என்னை மேற்கொள்ளும்படிக்கே இவைகள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, என்னை விடுதலையாக்கும்படிக்கு, என்னை குணமாக்கும்படிக்கு இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற விசுவாசத்திலே போய் தொட்டு பெற்று கொண்டாள். ஆமென். ஆண்டவரே உமக்கு சித்தமா? ஆண்டவரே எனக்கு தருவீரா? ஆண்டவரே உம்மால் முடியுமா? ஆண்டவரே
என்று கேட்கவில்லை, மாறாக அவருக்குள்ளாய் எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது, இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்வேன் என்று பெற்றுக்கொண்டால். ரோமர் 4 அதிகாரம் 6 வசனம். அந்தப்படி கிரிகை இல்லாமல் தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். கவனிங்கள், இதுதான் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதை வாசிக்கலாம். எசாயா 54 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 31 அதிகாரம், எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். அங்கே நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இனிமேல் அது எண்ணப்பட மாட்டாது. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எந்த நிமிஷம் கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அந்த நிமிஷமே எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, எங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. ஆமென். நாங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள். ஆமென். ஆகவே அவர் நம்மை எல்லாவற்றையும், பிதாவினிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை தகுதிப்படுத்தினார். ஆகவேதான் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் பிதாவினிடத்தில் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், என்னுடைய நாமத்தினால் கேளுங்கள். நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள். உங்களுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கும்படிக்கு பிதா நிச்சயமாய் அவை நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை தந்தருளுவார் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. எவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். ஆமென். அப்ப கவனியுங்கள், தாவீது மூலமாகவே தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் பூரணமாக மன்னிக்கப்பட்டீர்கள், பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டீர்கள், பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆகவே அதை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் தேவனுடைய மகிமை இன்றைய நாளிலே, நாளைக்கல்ல, இப்பொழுதே உங்களை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஒரே பலியினால், கிறிஸ்து என்கின்ற ஒரே பலியினால் உம்முடைய ஜனங்களை பூரணமாக்கி இருக்கிறீர், என்றென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறீர். இதுதான் சத்தியம். இதற்கு தேவையான யாவற்றையும் நீ செய்து முடித்து விட்டீர். ஆகவே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக, விடுதலையாக்கப்படுவார்களாக, குறைவுகள் பற்றாக்குறைகள் ஓட்டி போவதாக, நோய்களுக்கு கட்டளையிடுகிறேன், வெளியேறு, ரைட் நவ், வெளியேறுவதாக, சுகம், பூரண சுகம் உண்டாயிருப்பதாக, பூரண சுகம் உண்டாயிருப்பதாக, பூரண சுகம் இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக. உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குறேன். நீர் விடுதலையாக்குறபடியினால் மெய்யான விடுதலை மேற்கொள்ளுவதாக, விடுதலையாக்கப்படுவார்களாக, இப்பொழுதே விடுதலையாக்கப்படுவார்களாக. இப்பொழுதே உம்முடைய பலன் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மேற்கொள்ளுவதாக, பூரண சுகம் உண்டாயிருப்பதாக, பூரண விடுதலை உண்டாயிருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். பிரதர். ஆமீன், ஆமீன். கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்ற அந்த விசுவாசத்தோடு வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு
கத்தர் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமான நாளை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவ சமாத்துக்கு கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன். ஆமென் ஆமென். ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்தருடைய வார்த்தை வந்து விதைத்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி கொடுப்பாரா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம் பாஸ்டர். God bless you. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி எஸ்பிஎம் ஊழியங்களோடு கலந்து கொள்ள இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஒரு பாடலோடு இணைவோம். அவர்களை இணைப்பு கொண்டருவோமா? ஆமேன்.